கிமு 303 ரெண்டு விஷயத்தை சொல்லணும். சாணக்கியன் தட்சசீலத்திலிருந்து பாடலிபுத்திரத்துக்கு வர்றான். பாடலிபுத்திரத்திலே நந்தவம்சம் ஆட்சி செய்து வருகிறான். சாணக்கியனுடைய அறிவித்திரத்தை பார்த்து, வேறு நம்ம கணக்கு பிள்ளைய வச்சுக்கணும், பொக்கிஷதாரராக வச்சுருவோம், கேஷியர், அரண்மனை கேஷியராக வச்சுக்கிட்டான் தனநந்தர். நந்தவம்சத்தை சேர்ந்தவன். நந்தவம்சம் தாழ்த்தப்பட்ட வம்சம். சாணக்கியன் அப்பர். அவன் சில நேரங்களில் அரசருடைய பேச்சை கேட்கலை. உனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாத உனக்கு தெரியும், அறிவுக்குன்னே பிறந்தவன் நாங்கள், நீ பேச்செல்லாம் கேட்க முடியாது. பல தடவை சொல்லி பார்த்தான். சாணக்கியனுடைய போக்கு சரியில்லை. எனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன்ட்டார். ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டு மார்வேஷத்தில் தப்பிச்சு ஓடி வரான் வெளியே. எப்படியாவது நந்தவம்சத்தை ஒழிச்சு கட்டணும். அப்படி ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி நினச்சி வரும்போது ஒரு இடத்துல 5-6 பையங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் ராஜா. அவன் நான் தான் ராஜா, நான் தான் ராஜான்னு அடுத்தவன் சொன்னான். 5 பேரையும் கொன்று ஓடுவேன். நான் தாண்டா ராஜா, உங்களை கொன்னே போடுவேங்க. சந்தர்ப்பத்தம் பார்த்தான். யாருவேன், இந்த பையன் யார்? இவன் கோசல் நாட்டிலிருந்து உள்நாட்டில் புரட்சி செய்வதற்காக அவன் அப்பனை இழந்து பாடலிபுத்திரத்துக்கு வந்திருக்கான். அவன் அம்மா சாப்பாட்டுக்கு இல்லாமல் முதல்ல ஒரு இடையருக்கு விற்றா. அந்த இடையன் ஒரு வேடருக்கு விற்றான். அந்த வேடனுடைய தலைவனை போய் பார்த்தான். உன் பையனை எனக்கு விலை கொடுக்கையா? எவ்வளோ பணம் கொடுப்ப? அவன் பிள்ளை இல்லை 1000 பொற்காசு கொடுத்துட்டு உடனே கூப்பிட்டு போனான். தட்சசீலத்தில் வச்சு அவன் போர் பயிற்சி கொடுத்தான். எல்லா இடத்துலையும் அவன் போர் பயிற்சி கொடுத்து அவனை சிறந்த வீரனாக்கி பஞ்சாப், இமாச்சல பிரதேஷ் ஆகிய நாட்டுடைய அரசர்களை பார்த்து கூட்டணி உருவாக்கி நந்த வம்சத்தின் மேல் போர் தொடுத்து அந்த வம்சத்தையே அழித்தான். தாழ்த்தப்பட்ட வம்சமே இருக்கப்படாதுன்னு சொல்லி அந்த வம்சத்தையே அழித்தான். அதே போலதான் மகாபாரதத்திலே ஒரு காட்சி. இந்த தாழ்த்தப்பட்டவர்களை அழிச்சிட்டாங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மகாபாரதத்திலே யுத்தமெல்லாம் முடிஞ்சது. திரௌபதி கிருஷ்ணன் கூட வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா. நீ பார்த்து இந்த யுத்தத்தை நிறுத்திருக்கப்படாதா? நிறுத்திருக்கலாம்ல. ஏன் இந்த யுத்தத்தை இவ்வளோ முத்த விட்ட? நீ தான் காரணம். நானா காரணம்? நானா காரணம் அந்த யுத்தம் நடக்கிறதுக்கு? அவன் துரியோதனை எனக்கு பதில் என் மாமன் விளையாடுவான்னு சொன்னான்ல, சங்கினி விளையாடுவான்னு சொன்னான்ல. உன் புருஷன் என்ன வச்சுருந்தான்? வாயில் குளக்கட்டியாக வச்சுருந்தான். எனக்கு பதில் என் மச்சினை விளையாடுவான்னு சொல்லி என்னை உட்கார வைக்கலாம்ல. ஏன் உட்கார வைக்கல? ஒரு கெட்டவன் நம்புகிறான், ஒரு நல்லவனை நம்ப மாட்டீங்க. அதனால தான் அந்த விளைவு இது. என்னை போய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பானுமதி வந்தா. பானுமதி யான்னு தெரியுமில்ல? துரியோதனுடைய பொண்டாட்டி. எங்கே? துரியோதனன் அடி விழுந்து கீழே செத்து போய் கிடக்கிறான். புருஷனை பார்க்கறதுக்காக வாரா. இறந்து போன புருஷனை பார்க்கறதுக்காக வாரா. அங்கே திரௌபதியை பார்த்துட்டான். திரௌபதி, நீ நினச்ச காரியம் முடிஞ்சிருச்சில்ல, நீ சபதம் போட்டது முடிஞ்சிருச்சில்ல, எங்கள் எல்லாத்தையும் கொண்டு கொட்டில்ல அப்படின்னு கேட்டவுடனே, உன் புருஷன் மட்டும் என்ன யோக்கியமாக இருந்தால் எங்கள் எல்லாரும் என்ன செஞ்சீங்க அப்படின்னு உன்னை கத்துனான். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், வாயை மூடு, அவளை பேசுகிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. பானுமதி என்ன வேணாலும் நம்மளை சொல்லலாம். உன்னை துகிலுரியும் போது துகில் உறிஞ்சிட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது துரியோதனன் அவன் கேட்ட கேள்வி தெரியுமா உனக்கு? ஒரு பெண் பிள்ளையை இவ்வளவு சீரழிக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நீ யார்? அவள் அடிமைன்னு சொல்லி யார்? மனிதனுக்கு மனிதன் என்ன அடிமை? எப்படி நீ சொக்கட்டான் விளையாடி அவங்க நிலத்தை அவங்க ஆட்சியை போன பிடுங்கலாம் நீ அப்படின்னு சொல்லி பெண்களுக்காக குரலை உயர்த்தி அவன் செத்து கிடக்கிறானே துரியோதனை. இப்போ வரைக்கும் அவள் பேச மாட்டான். அவள் பேசி 13 வருஷம் ஆச்சு புருஷங்கிட்ட. அவளை பற்றி அண்ணி பேசுகிற, அவள் என்ன பேசுனாலும் வாயை பொத்திக்கிட்டு கேட்டுக்கோ. பானுமதி அப்பேற்பட்ட உத்தமி, வாயை பற்றி கேளு அப்படின்னு திரௌபதி வாயை பொத்திக்கிட்டா. அவள் திரௌபதியை விட்டுட்டா. இதுதான் கதை. கிருஷ்ணா, நான் உன்னை நிறைய நாள் பார்த்ததில்லை. திரௌபதி மேலே எனக்கு அவனை பழக்கம் இல்லை. உன்னை அண்ணான்னு கூப்பிடலாமா?
எவ்வளவு சூழ்ச்சிக்காரணி! இந்த யுத்தத்தை யார் ஆரம்பித்தா? இந்த யுத்தத்துடைய மூல காரணம் என்ன? இந்த குரு வம்சம் எப்பேற்பட்டது? இந்த குரு வம்சம் கலப்பினத்தில் வந்தது. தெரியுமா உங்களுக்கு? மச்சகந்தி என்ற மீனவ பெண்ணுக்கும் பராசர முனிவர் என்பவருக்கும் பிறந்த, அதுதான் கதை. கலப்பினம். அந்த வியாசர் இருக்கிறாரு, அந்த மச்சகந்தி, அந்த மச்சகந்திக்கு வயிற்றில் பிறந்த வியாசர் ஒரு பக்கத்தில் இருக்கிறாரு. இப்போது இந்த இனமெல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்னும் யாரை வச்சு இந்த இனத்தை விருத்தி பண்ண? அப்போ அந்த மச்சகந்தி இப்போது சத்தியவதி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாவா? அப்போ சத்தியவதி, எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் பேர் வியாசர், அவனை கூப்பிட்டு வந்து அவன் மூலமாக உற்பத்தி செய்வோம் அப்படின்னு சொல்லி அம்பிகா அம்பாலிகா என்ற பெண்ணுக்கு பிறந்தவர்கள் தான் திருதராஷ்டிரனும் பாண்டுவும் விதுரனும். விதுரன் வந்து ஒரு வேலைக்காரிக்கு பிறந்தவன். பாரதம் தெரிஞ்சவளுக்கு தெரியும். இதில் திருதராஷ்டிரன் கண் தெரியாதவன், அவனுடைய வழி வந்தவர்கள்லாம் துரியோதனன் இந்த கூட்டம். பாண்டு அவனுக்கு வியாதியஸ்தன், அவனுக்கு குழந்தை பிறக்கலை, எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறக்காது. விதுரன் சன்னியாசி ஆகிட்டான், குழந்தை பிறக்காத. பாண்டு என்ன பண்ணான்? வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ குந்தி தேவி சொன்னா, நீ வருத்தப்படாத, எனக்கு ஒரு சாமியார் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்குறாரு, அந்த மந்திரத்தின் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்லி யமனை கூப்பிட்டு தர்மனை பெற்றா, இந்திரனை கூப்பிட்டு அர்ஜுனனை பெற்றா, வாயுவை கூப்பிட்டு பேமனை பெற்றா, தன்னுடைய தங்கை சித்ராதேவிக்கு அஸ்வினி தேவர்களை வச்சு நகுல சவார்களை பிறக்க வச்சான். இதில் யார் குரு வம்சம்? யார் குரு வம்சம்? இவங்க குரு வம்சமா? பானுமதி கேட்குறா. அது இவங்க அஞ்சு பேரும் குரு வம்சத்தை சேர்ந்தவர்கள். அஸ்வினி தேவர்களுக்கும் யமனுக்கும் இந்திரனுக்கும் வாயுவுக்கும் பிறந்தவர்கள் குரு வம்சமா? நாங்கள் தான் குரு வம்சம். திருதராஷ்டிரனுக்கு பிறந்தவர்கள் தான் குரு வம்சம். அப்போது நீங்கள் பங்கு கேட்குறதுக்கு என்ன அருகதை இருக்குது? என்ன யோகியதை இருக்குது? அதை விடு, பங்கு கேட்டதை விடு. உன்னுடைய நோக்கம் என்ன? இந்த கலப்பினத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய நோக்கம். அதைத்தானே நீ எழுதி வச்சிருக்க. எப்படி சாணக்கியன் தாழ்த்தப்பட்டவர்கள் அழிக்க வேண்டும் என்று சொல்லி நந்தவம்சத்தை அழித்தானோ, அதே போல் இந்த நாட்டில் கலப்பினம் பெருகக்கூடாது என்பதற்காக நீ திட்டமிட்டு இந்த போரை நடத்தினாய். நாங்கள் எல்லோரும் அழிந்து போனோம், இவர்கள் 5 பேர் மட்டும் பிழைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் உன்னுடைய சூழ்ச்சி தானே. அப்படி சொல்லிட்டு என்றைக்கும் விதை உற்பத்தியாகாமல் போகாது. நீ போட்டிருப்பது விதை, அது எப்படி மீண்டும் முளைக்கும்? இப்பொழுது என் கணவனோடு நான் உடன்கட்டு ஏறுகிறேன், மீண்டும் நாங்களே போவோம் என்று உடன்கட்டு ஏறினாள். அதுதாங்க பாரத கதை. இதுதான் நடந்த கதை. எல்லாம் பிளானிங் தான். இதை அம்பேத்கர் சொல்லுவார். இதை சொல்வது அம்பேத்கர். எதனால் நடந்தது பாரத கதை? மச்சகந்தி என்ற மீனவ பெண்ணுக்கு பிறந்த வியாசருக்கு பிறந்ததினாலே இந்த குரு வம்சத்தை அடித்தார்கள். அப்படி செத்துருந்தால் எல்லோரும் தானே செத்துருக்கணும். அவங்க 5 பேர் மட்டும் எப்படி பிழைச்சாங்க என்று பாபே சாஹேப் அம்பேத்கர் சொல்லக்கூடிய வரலாறு. ஆகவே அதே போல் பானுமதி சொன்னதோடு வேண்டாம், இன்னும் ஒன்று கூட சொல்லலாம். நம்ம ஜனஸ்தலத்தில் அது முதல்ல கதையை சொல்லிடுவோம். இந்த சூர்பனகை இருக்காளே, உங்களுக்கு முதல்ல கதையை சொல்லும் போதே அந்த கதையினுடைய பேரில் இருக்க, இப்போது ஒரு ஆள் சொல்லும் போதே அது சொல்கிறது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இளைய முடியா, இளைய சடையா, இளைய குருவா அப்படின்னு கூப்பிட்றது யார் தெரிஞ்சு போச்சு இல்லை, கூப்பிட்றது யாருன்னு. அதே போல் பேர் வைக்கும்போதே எழுதுறவருக்கு எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சூர்பனகை அப்படின்னா முரம் போன்ற பல்களை உடையவர்னு அர்த்தம்.
கும்பகர்ணன் அப்படின்னா குடங்களைப் போல காது உள்ளவள்னு அர்த்தம். அவனை சொல்லும்போது என்ன சொல்வார், அவன் பெரிய தீனி திங்கிறவன் கும்பகர்ணன். வையம் ஓர் 1000 ஏற்றி வந்த சோறும், வையம் ஓர் 1000 ஏற்றி வந்த சோறும், 1000 கண் குடமும், பெருங்கை வேள பெருந்தசையும், வெய்ய கோபன் இவற்றையெல்லாம் விழுங்க, பசு நோய் மிகுந்தக்கால் நெய்யை சுரிந்தக்கால் நெருப்பை அவிக்க உண்ணுமோ, பின்னும் ஓர் 1000 சகடம் பெய்த சோற்று பெருங்குப்பை தன்னை உண்ண தின்று மெல்ல வாய் பூசினான். முதல்ல அவர் 1000 வண்டி சோறு, 1000 குடம் கல், ஒரு யானை சைடிஸுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு காணாமல் இன்னும் ஒரு 1000 வண்டி சோறு. அதுதான் இன்னும் ஒரு 1000 சகடம் பெய்த சோற்று பெரும் குப்பை. குப்பைன்னு சொல்ல முதல்ல நல்ல முறையில் சாப்பிட்டா தான் பேர் சோறு. ஒருத்தன் பந்தியில் வைக்க தின்னுக்கிட்டே இருந்தான். அதை வைக்கிறவனுக்கு எரிச்சலாகி போச்சு. தட்டுறா குப்பையை தட்டுற மாதிரி அப்படின்னு ஒரு சட்டியோடு கவுத்துனான். அவன் பக்கத்துக்கு ஒரு இடிச்சிட்டு சொன்னான், திங்க முடியாதுன்னு நினைக்கான் அப்படின்னா. அவன் எவ்வளோ போட்டாலும் திம்பான் போலுக்கு. அதே மாதிரியும் பெரிய தீனிக்காரன்னு ஒரு கேரக்டரை உருவாக்கி, அதை கண்ணதாசன் ரொம்ப கெட்டிக்கார். கண்ணதாசன் ரொம்ப விவரித்து சொல்வார். என்னை தேன்குடத்தில் தூக்கி போட்டான் அள்ளி, அப்படி இப்படிலாம் கப்பனை சொல்லுவார். அவருடைய ஒரு கட்டுரையில் சொல்லுவார், கும்பகர்ணன் மட்டும் தூங்காமல் இருந்திருந்தால் ராமனுடைய சைதன்யம் சேதுக்கரையை தாண்டி இருக்காதும்பார் கண்ணதாசன். நீங்கள் ஒரு பக்கமே பார்க்கக்கூடாது. அப்போது இந்த சூர்பனகையுடைய புருஷன் வித்ரிசிங். அந்த வித்ரிசிங் என்ன பண்ணால், 2 காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வித்ரிசிங்கை அப்படி ஒன்றும் கெட்டிக்காரன் இல்லை, ஒரு சாதாரண ஆள். ராவனை நம்ம எப்பேற்பட்ட குடும்பமா, அவன் யாருன்னே தெரியாது. என்ன இல்லை, நான் உளமாற காதலிக்கிறேன். சரி, ராவணனுக்கு என்ன, சரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அந்த வித்ரிசிங் ராவணனுக்கு யார் பிடிக்காதோ அந்த காலகேயர்களோடு போய் சேர்ந்து ராவணனை எதிர்த்து போரிட்டான். எவ்வளவோ சொல்லி பார்த்தான். இந்த மச்சின் மாதிரிலாம் அப்படி தான் செய்வான். அவங்களாம் வசதியாக இருந்தாங்கன்னா தினமும் தண்ணியை போட்டு அவங்க பில்டிங்க்கு முன்னாடி வைவான். மில்லுகள் வச்சுருந்தாங்கன்னா அங்கே வைவான். என்ன பெரியவன், உன் தங்கச்சி நாளைக்கு வந்து கூட்டு போடா, அப்படி இப்படின்னே பேசுவாங்க. அப்போ காளைகளோட சண்டை போடும்போது அவங்களோட சேர்ந்து வந்தனாலே அவனை சேர்த்து வெட்டிட்டான் ராவணன். ஓடியாந்தா சூப்பனகன்னா, கண்ணின் மணி போல மணியின் ஒளி போல கலந்து பிறந்தோமடா, காலமெல்லாம் நம்ம ஒன்றா இருப்போமே தங்கச்சின்னு சொன்னியே, என்னை வெள்ளச்சியில் பார்த்து கட்டி பார்க்கறதானா, அவனை எப்படி கொண்டுட்டியே, என்னை தெருவில் விட்டுட்டியானா. நான் என்னம்மா செய்வேன், குறுக்க வந்து விழுகிறான். நான் என்கிட்ட ஆகாதவங்கிட்ட எல்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு என் கூட சண்டைக்கு வரான். பகப்பரப்பில் போட்டு தள்ளிட்டேன். உனக்கு என்ன, நமக்கு சொந்தமான அந்த வனத்திலே ஜனஸ்தானம்னு ஒன்று இருக்குது. இலங்கையின் இதயமே அதான். அதை நான் அவங்க எழுதி கொடுக்குறேன், நீ அதை இருந்துக்கோ, அதை நீ ஆட்சி பண்ணு. அந்த ஜனஸ்தானத்தில் தான் இவர்கள் வந்து டெண்டு போட்டாங்க ராமர், லட்சுமணர், சீதை. அப்போது எப்போயுமே சுற்றி பார்க்க வருவா. வந்து யார் இது டெண்டு போட்டிருக்குறது, யார்? உடனே ராமர், லட்சுமணர் எல்லோரும் வந்தாங்க. அம்மா நாங்கள் தான் போட்டோம். யார் நீங்கள்? நான் அந்த மாதிரி கோசல் நாட்டிலேருந்து வரோம், எங்களுக்கு பங்கு வாங்க இருக்கிறது கொஞ்சம் தகராறு, அதனால் இங்கிட்ட வந்துவிட்டோம், அதனால் குடிக்கிறதுக்கு இப்படி போட்டோம். ஏன் இங்கே வந்தீங்க? இல்லை, ஆளிசூழ் உலகமெல்லாம் உன் தம்பி பாரதனே ஆள, நீ தாளிரின் சடைகள் தாங்கி தவமதை தலைமேற்கொண்டு புழிவங்கன் அங்கானும் நல்கி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாவென்று இயம்பினான் அரசனென்று இயம்பினாள் சென்னாத்தா. கையை அப்படி சொல்லி போட்டா. அப்போது சூர்பனகை சொன்னால், அவள் வேறு சூர்பனகையில் சொரூபனகை, அழகிய முறுவல் கொண்டவள் அப்படின்னு அவளுக்கு பேர். நான் அவள் பிடிக்காதனால, அவள் வில்லிங்கிறதுனால அவளுக்கு சூர்பனகைன்னு பேர் வச்சுட்டாங்க, முறம் போன்ற பல்லுடையவன். அப்போ அவள் கேட்குறா, எதுக்கு 7 வருடங்க எதுக்கு ஒன்று வெளியே போச்சோன்னா, ஏன் 3 சொல்லக்கூடாதா, 4 சொல்லக்கூடாதா? ஏன் 12 வருடம் ஒரு இடத்தில் நீ வந்து இல்லைன்னு சொன்னால் அந்த இடம் உனக்கு இல்லை. அந்த சட்டம் இப்போ வரைக்கும் இருக்குது. ஒன்று உன் பேரில் 10 இருக்கணும், இல்லை உன் பேரில் 11 இருக்கணும். 2 இருந்தாலும் நீ அதில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும். உனக்கு 3 கிடையாது. திட்டமிட்டு உன்னை வெளியேற்றிருக்காங்க.
ஆகவே என்னுடைய நிலத்தில் நீ இருக்காது. உன் சின்னத்தாளுக்கு உன் மேலே ஒன்றும் பெரிய அபிப்பிராயம் இல்லை. நான் எதுக்கு இந்த சண்டை நடந்திருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீ போய் அண்ணங்கிட்ட சொன்னால், அந்த காலத்தில் தங்களுடைய கெட்டிக்காரத்தை காட்டணும்னு சொன்னால் எந்த ராஜா வந்து தேவையில்லாமல் வம்பு கொண்டானோ அவன் பொண்டாட்டி தூக்கி கொண்டாண்டு வச்சுக்கிறது வழக்கம். கெட்டிக்காரத்தனம் அது. தசரதர் 60,000 மனைவியில் வச்சுருந்தார்ல, அவர் கலகாமணின்னு தாலி கட்டியாக கூப்பிட்டு வந்தார். அங்கங்கே போய் சாட்டை போட்டு அங்கே இருக்கிற பெண்களை கூப்பிட்டு வந்து தன்னுடைய மனைவியாக வரித்து கொண்டவர். வர்றான், வாடா, உன் பொம்பளை தூக்கிட்டு போட பார்ப்போம், நீங்கள் வர்றதை பார்க்க என்று கெட்டிக்காரத்தனம் பண்ணுறது. அதுபோல் தான் இவன் தூக்கிட்டு போனான் ராவணன். வாடி அவன் சுக்ரீவன் பொண்டாட்டி தூக்கி வச்சிட்டாலும் அந்த காலத்தில் அது இயல்பு, அது சாதாரணமாக நடக்கக்கூடியது. இப்போ நான் அதுக்கு சொல்ல வரல, எனக்கு நேரம் ஆச்சு, அந்த ஒன்றை மட்டும் சொல்லிட்டு முடியுது. யுத்தம் முடிஞ்சிங்க, ராவணனே கொண்டு போட்டான். ராமர் கொண்டு போட்டான். இதெல்லாம் கம்பராமாயணத்தில் இருக்குது, நான் கற்பனை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கொண்டு போட்டான். கொண்டு போட்ட உடனே இழுத்த இடத்துல போய் பார்க்குறான், முகம் அவ்வளவு தேஜஸாக இருக்கு. என்ன அழகு, எவ்வளவு அழகாக இருக்கான் ஐயா, எவ்வளோ சிரிச்ச முகத்தோடு இருக்கான். எவ்வளவு கல்வி, எவ்வளவு ஞானம் உள்ளவன், எவ்வளோ ஞானம் உள்ளவன். வாரணம் பொழுது பார்வும் வரையினை எடுத்ததோளும் நாரத முனிவர்கற்பன் நாய்மட உரத்தினாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் இவ்வளவு வச்சிருந்த மிகப்பெரிய கெட்டிக்காரனா செய்வேன். கல்வியாளன் அவன் பாட்டு படித்தான்னா கையிலேங்கிறியே உருகிச்சே. நாரதரே மயங்க போய் நின்னாரே, அப்பேற்பட்ட ஞானவாணி நான் கொண்டுட்டேனே. இவன் என் பக்கம் இவனை கூட்டு வந்து இவனை திருத்தி இருக்கணும். யாராவது சொல்ல மாட்டாங்க இந்த கவிதையை, நான் தான் சொல்லுவேன். இவனை நான் திருத்தி இருக்கணும், இந்த ராவணனை நான் திருத்தி இருக்கணும். ஏன் தெரியுமா? கார்த்த வீரியார்ஜுனர்கள் இவனை கட்டி கொண்டு போனாங்க, ஜெயிலில் போட்டாங்க. போடா அப்படின்ட்டு கொஞ்ச நாள் அவனை வெளியே அனுப்பிட்டாங்க. வாலி இவனை கட்டிட்டு போனான், கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு போடா அப்படின்னு அனுப்பிட்டான். கார்த்த வீரியார்ஜுனனும் வாலியும் அவனை கூட்டு கொண்டு கட்டி வச்சுருந்து அனுப்பி வச்சுட்டாங்களே, அவங்க ஒரு சாதாரண ஆட்கள். நான் பிரம்மத்தின் ஒரு பகுதி, நான் அகிம்சாவாதி. நான் அவனை மன்னித்து விட்டிருந்தால் இல்லையா நான் மனுஷன், நான் பிரம்மத்தின் ஒரு பகுதி. சரி, அவன் கேட்க மாட்டான்யா, அவன் மூர்க்கத்தனமாக இருப்பான் அப்படின்னு சொன்னால் நான் சத்தியாகிரகம் பண்ணி செத்து இருக்கணும் ஐயா. செத்து இருந்தால் எனக்கு உலக புகழ், இதை விட இப்போ இருக்கிற இன்னும் அதிகமாக புகழ் எனக்கு அடைஞ்சிருக்குமா இல்லையா? நேற்று வரைக்கும் எனக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு. இன்று போய் போருக்கு நாளை வாவென நல்கினான் நாயகலங்குமிகள் வாழை தாபூர் கோசலை நாடுடைய வள்ளல். நேற்று தான் அவனை மன்னிச்சு அனுப்பிச்சேன், இன்றைக்கி எப்படி எனக்கு அந்த புத்தி போச்சு இவனை கொல்லணும்னு. சிரிப்பாங்களே என்ன எல்லாரும், அவன் இவர் பெரியவர், அவங்களே மன்னிச்சு அனுப்பிட்டான். 4 பெடையில் 4 லேட்டி வச்சு போடா, இனிமேல் புத்தியோட பிழைச்சி கூடான்னு சொல்லுமா? யார்? சாதாரண ஆட்கள். அவன் இன்னும் எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பானே, இன்னும் நான் சோறு சாப்பிட்டு உயிரோடு இருக்கணுமா? நான் சத்தியாகிரகம் பண்ணி நான் செத்து இருக்கணும். இது எனக்கு வெற்றி இல்லை, அவத்தம். ராமாயணத்தின் கடைசி வரி தாங்க, ராவணனை நான் கொன்றது அவத்தம். மாண்டு ஒளிந்து உலகில் நிற்கும் வயங்கு இசை முயங்க மாட்டாது. வயங்கு இசைனா நீடித்த புகழ். மாண்டு ஒளிந்து நான் செத்து தொலைஞ்சி நீடித்த புகழை பெறுவதற்கு நான் முயலாமல் ஊந்தொழில் உகந்து வெவ்வர் முறுவல் என் புகழை உண்ண நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு வந்தவன் போனவன் எனக்கு ஆகாதவன் போகிறான். ஆமாம், நீ கண்டிப்பாக அந்த சோறு சாப்பிட்ணுமா என்று என்னுடைய எதிரிகள் என்னுடைய புகழை உண்ண. எப்படி சொல்கிறான்? பொன்தொழில் அமைந்த மார்பா விபீஷணா, போர்புறம் கொடுத்தார் போன்று ஆண்டொழிலோர் பெற்ற வெற்றியும் அவத்தம் என்ற அவத்தம், இது எனக்கு வெற்றியே இல்லை என்று ராமன் சொல்கிறான். அப்போது நீங்கள் எண்ணி பாருங்கள், ராமன் போர் புரிய சொல்லவில்லை. போர் புரிந்தாலும் தவறு என்று சொன்னான். இந்த 21ஆம் நூற்றாண்டில் என்ன நடக்குதுயா? ரஷ்யாவும் உக்ரைனும் ஒரு பக்கம், இங்கே கேள்வி கேட்பாடு இல்லாமல் பட்டினி கிடக்கிறான். குழந்தைகள் தட்டை தூக்கிட்டு ஓடியாது. யாருக்காவது எண்ணம் இருக்கா? நான் நீ படிக்கிறீங்கள விடிய விடிய ராமாயணம், எவ்வளவு சொல்லிக் கொடுக்குறாங்களே அவங்களுக்கு. நீ அந்த ஒரு அகிம்சையில் நீ காந்தி பேசுகிற, இல்லை ராமரை பேசுகிற, எல்லாம் பேசுகிற, அங்கே பட்டினி கிடக்கக்கூடிய காஜாவளி பட்டினி கிடக்கக்கூடிய அந்த குழந்தைகளை எண்ணி பார்த்தியா?
ராமாயணத்தில் ராமரை செல்லுகின்ற பொழுது கம்பர் என்ன சொல்வார் தெரியுமா? விஸ்வாமித்திரர் சொல்கிறார், பார்த்து கேட்குறார், அவன் பையனை அனுப்பியா நம்ம கூட, உன் பையனை நம்ம கூட அனுப்பு, சில துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிவாரண வேலைகள்லாம் அவருக்கு இருக்குது, தர்மத்துக்காக அவர் என் கூட அனுப்பி வை. அவர் மாட்டேங்கிறார் தசரதன். என் பிள்ளை ராமன், நான் செல்ல பிள்ளை, நான் அனுப்ப மாட்டேன். இப்போ வசிஷ்டர் சொல்கிறார், தண்ணி இங்கேயே இருந்தால் எப்படியா? அந்த மழை பெஞ்ச தண்ணி ஆற்றுல போய் கடலில் போனால் தண்ணி அதுக்கு மரியாதை. நீ ராமனை வீட்டுக்குள்ளேயே வச்சிரு, அவன் மண்ணுண்டியை வச்சு கூனி மேலேயே போட்டுக்கிட்டு இருக்கான், அவள் வஞ்சிக்கிட்டே தெரியுறா, அனுப்பி அவர் கூட. பெய்யும் மாரியாய் பெருகும் வெள்ளம் போய் மொய்குள் வேலைவாய் முடுகும் மாறுவோல் ஐய நின்மகர் களவில் வெஞ்சி வந்து எய்து காலம் என்று இயந்ததென்ற அவன் மகனுக்கு நல்ல காலம் வந்துடுச்சு, அனுப்பியா, அனுப்பு. சரி, இவர் கிளம்புறாரு. எப்படி கிளம்புறாருங்கிறத கம்பர் சொல்கிறார். எப்படி கிளம்புறாரு? வெற்றி தரக்கூடிய வாளாயுதத்தை சத்தியத்தை கட்டுகோலை இடுப்பில் கட்டினார். என்றுமே தோல்வியை அறியாத தன்னுடைய கோதண்டத்தையும் தன்னுடைய அம்புரா துணியையும் பின்னாலே தாங்கினான். அந்த உலகத்தை தாங்கியவன். எங்கள் வாத்தியார் சொல்லுவார், இது இல்லடா பாட்டு, என்ன பாட்டு? வென்றி வாழ்வுடை விசித்தி மெய்மோல் என்றும் தேய்வரா தூணி யாத்திரு குன்று ஓன்றுயர் தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். எவ்வளோ சுவையாக இருக்கு பாருங்கள். வென்றி வாழ்வுடை விசித்தி மெய்மோல் என்றும் தேய்வரா தூணி யாத்திரு குன்று போன்றியர் தோளினில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். அப்படிங்கும்போது அப்படியே நெக்குருகி போயிடுது கூட்டமெல்லாம். அப்பா, ராமனை எப்படி சொல்கிறார் கம்பர். அதே கம்பர் ராவணனை சொல்லும்போது அவரும் உலகத்தை தாங்கிறவர் தான். ஆனால் சொல்கிற இடம் வேறு. சீதையினுடைய காலில் போய் உட்காந்துருக்கார். சீதை காலில் உட்காந்து, தாயே, அம்மா, என் உசுர் கொஞ்ச நேரத்தில் போயிடும், நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கிடுவோம், என் உசுறு போயிடும், என் உடம்பை பாரு, என் பழைய உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த பழைய உடம்பு வரணும்னா, அந்த உசுரை கொடுக்கணும்னா நீ தான் மனசு வைக்கணும். நீ சும்மா ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நீ எனக்கு அந்த உயிரை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய பெரும் பதவி உனக்கு தான். அணங்கினுக்கு அணங்கினாலே ஆசை நோய் அகத்து பொங்க, அணங்கிற்கு அணங்கினாலே ஆசை நோய் அகத்து பொங்க, நுணங்கிய உடம்பினனுக்கு, மெலிஞ்சி போனானா, நுணங்கிய உடம்பினனுக்கு உயிரினை நல்கி உம்பர் கணங்குடை மாதற்கெல்லாம் பெரும்பதங்க கைக்குள்ளினா வணங்கினான். யாரு? இந்த உலகத்தை தாங்கும் மலையினும் வலிய தோளான். ராவணனை லேசாக சொல்லலைங்க கம்பர். இந்த உலகத்தை தாங்கக்கூடிய வலி, மலை போன்ற வலியை தோள்களை உடையவன் ராவணன். அப்போ ராவணனும் உலகத்தை தாங்குகிறான், இவரும் உலகத்தை தாங்குகிறார். அதுதான் ஒரு காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. கம்பன்லேருந்து தமிழை எடுத்துருங்க, ஒன்றும் இல்லைங்க அதில். அதுதான் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கல்வி பிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. அது சொல்லியிருக்காரு எங்கேயாவது ராமாயணம் பிறந்த தமிழ்நாடுன்னு. அது இல்லை, எங்கள் கம்பன் கை வச்சா எந்த பாத்திரத்தையும் உயர்த்துவான், எந்த பாத்திரத்தையும் கீழே தாழ்த்துவான். தமிழில் பேர்பட்ட தமிழ் என்பதை தெளிந்து அப்பேற்பட்ட காவியத்தை நமக்கெல்லாம் தமிழாலே தீட்டி நமக்கு கொடுத்தவன் கம்பன். கவிதையை விட கட்டுரைகள் அவ்வளோ அருமையாக இருக்கும். பாரதியாருடைய கட்டுரைகள் எல்லாம் சும்மாங்க பேசுறது எல்லாம் இந்த யோகா செய்கிறேன், மனசை அடக்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னவெல்லாம் நம்ம பேர் போய் ஜெயிலில் இருக்கான். கொஞ்சம் பேர் வாய்தாவுக்கு அலைகிறான். நம்ம பேர் ஜெயிலுக்கு போயிட்டான், கொஞ்சம் பேர் வாய்தாவுக்கு அலைகிறான். அன்றைக்கி ஒரு விஷயமாக கோர்ட்டுக்கு போயிருந்தேன். ஒரு சாமியார் வாய்தாவுக்கு வந்திருக்காரு. ஜட்ஜே இறங்கி வந்துட்டார். சாமி ஆசீர்வாதம் பண்ணு, மங்களம் உண்டாகட்டும். அதான் சாமி உங்கள் மேலே கேஸு. ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டா.
உங்கள் மேலே கேஸ் அதைத்தான் போட்டிருக்காங்க. அவர் உடனே எல்லாம் அவன் செயல், நீங்கள் ஒரு ஆள் தான். அப்படி தான் சார்ஜெட் போட்டிருக்கு. நீங்கள் யாரையும் சேர்க்கிய வருகிறோம், இன்னத்தை வரப்போறியா, இங்கே வந்துட்டு வருகிறோம்னு சொல்லாதீங்க, உனக்கு தான் என்னை பற்றி தெரியல, இன்னும் 4 கேஸு 4 வயதாக போக வேண்டியிருக்கு. என்னங்க, மனசை அடக்க முடியுமா? மனசை அடக்க முடியுமா? மனசுனா என்ன? இந்த உட்காந்துக்க இப்போ நினச்சாருன்னா சிக்காகோவில் இருப்பார், மனசு போயிடும். சுதந்திர தேவி சிலையை நினச்சாருன்னா அமெரிக்காவுக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். ஒளியை விட வேகமானது மனது. ஒளிக்கு வேகம் என்ன தெரியுமா? ஒரு வினாடிக்கு 2,40,000 கிலோமீட்டர். ஒரு வினாடிக்கு ஒரு ஒளியினுடைய வேகம் 2,40,000 கிலோமீட்டர். இந்த இப்படி சொடக்க போகிற நேரத்தில் ஒளியினுடைய வேகம் 2,40,000 கிலோமீட்டர்னா அப்போ அது ஒரு செகண்டு. அப்போ 60 செகண்டுக்கு எவ்வளோ? ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தூரம் போகும்? 24 மணி நேரத்துக்கு எவ்வளவு? ஒரு மாதத்துக்கு எவ்வளவு? அதனால்தான் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்தை அளப்பதற்கு நம்முடைய கணக்கெல்லாம் காணாது என்பதற்காகத்தான் ஒளி ஆண்டுகள் என்று சொன்னான். இந்த ஒளி ஒரு வருஷத்துக்கு போனால் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் ஒரு ஒளி ஆண்டு. அதை வச்சு தான் அளக்கிறான். ஒளியை விட மனிதனுடைய மனது அதை விட வேகமானது. நான் நினச்ச மாத்திரத்தில் இப்போ ஆஸ்திரேலியா நினச்சிடுவேன், நான் சிட்னியில் இருப்பேன். அப்போது இந்த மனது யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, நிற்காது ஒரு இடத்துல. இப்போது இந்த 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 எச்சில் மெழுங்கிறது இருக்குல்ல, மிடருன்னு சொல்கிறோம்ல, அதை மெழுங்காமல் இருக்க முடியுமா உங்களால்? அது மெழுங்காமல் இருக்க முடியுமா? அது இருந்தால் நீங்கள் மனசை அடக்கலாம். நீங்கள் எது சாப்பிட்டாலும் சரி, ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மெடருக்கு கீழே போனால் தான் அதுக்கு ருசி, அந்த இனிப்பு தெரியும். வாய்க்குள்ளே போட்டவுடனே இனிப்பு தெரியுது, இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு காக்கில் அல்வா வாங்கி வாயில் ஓட்டு ஜம் ஜம் ஜம்னு மென்னுட்டு திப்பிட வேண்டியதானே? 4 போண்டா வாங்கி தின்னுட்டு நல்லா மென்னுட்டு திப்பிட வேண்டியதானே? சுகர் இருக்காதுல்ல? ஏன் முடியல? அது இந்த மிடரை தாண்டி போகணும், உள்ளே போனால் தான் அதுக்கு ருசி. சிவபெருமான் விஷத்தை மெழுங்கினார், விஷத்தை உள்ளே விழுங்கிட்டா அவர் உசுறு போச்சு, விஷத்தை வெளியே விட்டுட்டா நம்ம உசுறு போச்சு. அதனால்தான் இந்த இடத்துல நிப்பாட்டிக்கிட்டார் அவர். அதனால தான் அவருக்கு பேர் நீலமணி மிடற்றோன். இந்த இடத்துல நிறுத்திக்கிட்டார், அங்கேயும் போகாமல் இங்கேயும் போகாமல் நிறுத்திக்கிட்டார். எப்படி மிடரை விழுங்குவதை நம்மால் நிறுத்த முடியாதோ அதுபோல இந்த மனதை அடக்குவது முடியாது. யானையை அடைக்கிடலாம், சிங்கத்தை அடைக்கிடலாம், பாம்பை பிடிச்சிடலாம், இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் அலையலாம், தண்ணியில் நடக்கலாம், நெருப்பில் நீந்தலாம், இவ்வளவும் செய்யலாம். தாய்மானவர் சொல்கிறார், கந்தக மதகரியை அடக்கலாம், கரடி வெம்புலியை வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கத்தின் முதுகு மேல் கொள்ளலாம், கட்சிவி எடுத்து ஆட்டலாம், வெந்தலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் ரதம் வைத்து பொன்னாக மாற்றி உண்ணலாம், ஜலமேல் நடக்கலாம், நெருப்புள் இருக்கலாம், ஒருவர் காணாமல் உலகத்தில் உதவலாம், எவ்வளவு செய்யலாம். தன்னிகரில் சித்தி பெறலாம், சிந்தையை மயக்கி சிந்தையை அடக்கி சும்மா இருப்பது அரிது. சும்மாவா சொல்கிறாரு? அப்படி யாராவது சொன்னான்னா அவனை நம்பாதீங்க, அப்படி யாராவது சொன்னால் அவனை நம்பாதீங்க என்று சொல்கிறார். ஆகவே ஒரு படைப்பாளி ஒருவரை எந்த இடத்தில் வச்சு சொல்கிறாரோ அந்த இடத்தில் வச்சு அவனுக்கு வாழ்க்கையும் இருக்குது, வீழ்ச்சியும் இருக்குது.